ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த பைக்கு பார்க்க போகிறோன்னா ஹிமாலயன் வந்திருக்கு. புது வண்டி BS6. இது என்ன கம்ப்ளைண்ட்? இந்த ஹிமாலயனு இது வந்து புது வண்டி BS6 7623 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. புது வண்டி இப்போவே பார்த்தீங்கன்னா ஹெட்டு பிடுங்கிருச்சு. இந்த வண்டியில் ஹெட்டு பிடுங்கிருச்சு. 7500 கிலோமீட்டர்லேயே இன்ஜின் பிரிக்க வேண்டியதாகி போச்சு. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, வால்வு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். வால்வை அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஷோரூமில் கேட்டதுக்கு இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணாமையே விட்டு அப்படியே ஓட்டி கிட்டத்தட்ட 3 ஷோரூம் போயிட்டாருங்க கஸ்டமர் 3 ஷோரூம்லேயுமே இது நார்மல் நாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கஸ்டமர் திருப்தி ஆகாமல் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் இப்போ வால்வு பெட்டு வேலை செஞ்சுருக்கு. இது வந்து இங்கே புது கைடு குழியாகாமல் இருக்கா. வண்டியில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 வால்வு தான். இது எக்ஸாஸ்ட்டு, இது இன்டாக் வால்வு. பார்த்தீங்களா, இது குழியாகிடுச்சு. இந்த வால்வு அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டு தெரியுதுங்களா, அட்ஜஸ்ட் பண்ணாமே விட்டு குழியாகிடுச்சு வால்வு. இதுங்காட்டியே டிக்கு சவுண்டு ஜாஸ்தி ஆகி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் ஆகலை. அதுங்காட்டியே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கிட்ட திரும்பி கழட்டி இது பண்ணியிருக்கோம். ஷோரூமில் என்னென்னு தெரில, வால்வு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமையே என்னமோ அதை நார்மல்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 2500 ஒரு 5000 கிலோமீட்டரில் எப்பவுமே வால்வு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் இன்ஜின் கிளியரிட்டி, கொஞ்சம் டம் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு இதில் பிக்கப்பெல்லாம் இருக்கும். வால்வு தான் இருக்கிறதுலே 4 ஸ்ட்ரோக்கில் கொஞ்சம் ஹெட்டு தான் இது. அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ புதுசாக நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இந்த ஹெட்டு இப்போ தான் வேலை செஞ்சுருக்கிறோம். புதுசாக கைடு இறக்கியிருக்கோம். வால்வு சீட்டிங்கெல்லாம் பண்ணியாச்சு. இந்த வால்வு தான் இதுக்கு நான் மாட்ட போகிறேன். மாட்டிட்டு சவுண்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோவில் போடுறத பார்த்துங்க. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா?